அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த சந்திரன் ராகு கேது பார்வையை தான் சொல்ல போகிறேன், கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் குரு சனி பார்க்குமிடம் இருக்குமிடம் அமைப்பு தான் சொல்ல போகிறேன், கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ சந்திர பகவானை பொறுத்த மட்டும் அவர் பார்வை 12 ராசி லக்கணங்களுக்கும் நல்லதே செய்யும். பலன்புறையில் சந்திரனாக தான் அதிக நல்லது செய்வார். தேய்பிர சந்திரனாந்தா அதை விட பலன் கொஞ்சம் குறையும். ஆனால் சந்திரனுடைய பார்வை 12 ராசிகளுக்கும் யோகத்தை தரும். சந்திரன் ஒரு கிரகத்தை பார்க்குறாருன்னா அவங்களுக்கு அந்த யோகமான பலன் கிடைத்தே தீரும், கருத்தில் கொள்ளுங்க. அதுவும் இன்னும் அந்த தசா புத்தி காலத்தின் அடிப்படையில் அற்புதமான பலன்களை சந்திர பகவான் அந்த ஜாதகருக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாரி வழங்குவார். வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்தி தருவார். இப்போ சூரியன் ராகு கேது ஆகிய இவர்கள் பார்வை 12 ராசி லக்கணங்களுக்கும் கெடுதலை தான் தரும், கருத்தில் கொள்ளுங்க. சூரியன் ராகு கேது ஆகிய இவர்களுடைய பார்வை 12 ராசி லக்கணங்களுக்கும் கெடுதலையே செய்யும். சூரியனும் சரி, ராகுவும் சரி, கேதுவும் சரி, எந்த கிரகம் பார்க்கக்குள்ள அந்த இடத்துல எந்த கிரகங்களும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துட்டா அந்த கிரகங்கள் இவங்களால் பாதிப்படைவாங்க, கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் குரு இருக்கும் இடத்தை கெடுத்துடுவார். குரு எந்த வீட்டில் இருந்தாலும், ஆனால் பார்க்கும் இடத்தை நல்லது செய்வார், சிறப்பான பலன்கள் தருவார். அதே போல் குரு வக்கிரம் பெற்றிருந்தால் இருக்கும் இடத்தை அந்த ஜாதகரை சிறப்பான முறையில் வாழ வைப்பார். இதான் குருக்கு இருக்கிற வித்தியாசம், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா இருக்கும் இடத்தை கெடுத்தல், அதே போல் இருக்கும் இடத்தை நல்லது செய்வார், கருத்தில் கொள்ளுங்க. சனி பகவான் இருக்கும் இடத்தை கெடுப்பார், அதே போல் இருக்கும் இடத்தை நல்லது செய்வார். சனி பார்வை ஆயுளை நீடிக்கும், ஆனால் வருமானம் பொருளாதாரம் இதிலெல்லாம் பிரச்சனையை ஏற்படுத்தி விடுவார், கருத்தில் கொள்ளுங்க. சனி பகவானுடைய அமைப்பு இதுதான். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் 3 பார்வைகள் இருப்பதுனால அவங்களுக்கு பலங்கள் ஜாஸ்தி, கருத்தில் கொள்ளுங்க. இப்போ குருன்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 9, சனின்னு பார்த்தீங்கன்னா 3, 7, 10, செவ்வாய் பார்த்தீங்கன்னா 4, 7, 8. இது செவ்வாயுடைய பார்வை. இவங்களுக்கெல்லாம் 3 பார்வை இருப்பதால் இவங்கள் ஒரு